விண்வெளி உலகை புரட்டி போட்ட ராஜமாதா. கடலையும் ஆகாயத்தையும் ஆட்டி படைத்த ரியல் ஏஜென்டினா. பல மாதங்கள் கழித்து பூமிக்கு திரும்பும் சுனிதாவின் ரியல் ஸ்டோரி. இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் பல வருடங்களுக்கு முன்னாடி கடற்படை வீராங்கனையா இருந்திருக்காங்க. இந்தியா வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் தீபக், அதுக்கப்புறமா போனி பாட்னி அவங்களுக்கு 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் பிறந்தவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். மாசச்சூசெட்ஸ்ல இருக்கக்கூடிய நீதம் நகரை சேர்ந்த இவங்க நீதம்ல தன்னுடைய உயர்நிலை பள்ளி, அதுக்கப்புறமா இயற்பியல் அறிவியல், இளங்கலை அறிவியல் இத்தனை பட்டங்களையும் பெற்றாங்க. 1987ல அமெரிக்க கடற்படை அகாடமியில இருந்து அமெரிக்க கடற்படைகளை இவங்க சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 1989ஆம் ஆண்டு கடற்படை விமானியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட வெவ்வேறு விமானங்கள்ல 3000 மணி நேரத்துக்கு மேல இவங்க பறந்திருக்காங்களாமா. கடற்படையில சாதனை மங்கையா திகழ்ந்த சுனிதா வில்லியம்ஸ் 1998ஆம் ஆண்டு ஜான்சன் விண்வெளி மையத்துல விண்வெளி வீரரா தன்னுடைய பயிற்சியை தொடங்கி இருக்காங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறமா 2006ஆம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பலரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியாவும் திகழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ 2024ஆம் ஆண்டு ஸ்டார்லைனர் மூலமா அவங்க விண்வெளிக்கு புறப்பட்டிருந்தாங்க. ஆனா அங்க ஏற்பட்ட சிறு கோளாறு காரணமா பூமிக்கு திரும்புறதுக்கு இப்போ 9 மாத காலங்கள் ஆகிடுச்சு. கல்பனா சாவ்லாவை தொடர்ந்து ஒரு சரித்திர பெண்மணியா திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.